அதிகாலை நேரம் பைபிள் அவர் presented by the National Bible College. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். Satellite Bible School. வணக்கம் கிறிஸ்துவுக்குள்ளனுடன் சகோதர சகோதரிகளே, வேத மாணவர்களே. தி செர்மன் ஆன் தி மவுண்ட், இயேசு கிறிஸ்துவின் மலை பிரசங்கத்திலே தி பியாட்டிட்யூட்ஸ், பாக்கியவான்கள் என்ற இந்த பாடத்தை நாம் தொடர்ந்து படித்துக் கொண்டு வருகிறோம். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்கள், இந்த நிகழ்ச்சியை குறித்து மற்றவர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள், தொடர்ந்து சிந்தியுங்கள், ஜெபம் பண்ணுங்கள். இன்றைய நாளிலும் கூட நமது போதகர் டாக்டர் பீட்டர் சாலமன் ஐயா அவர்கள் நற்செய்தி அளிப்பார். வணக்கம் தேசிய வேதாம கல்லூரி மாணவ கண்மணிகளே, தோழர்களே, அருமை பெற்றோரே, உலகளாவிய என் தமிழ் சொந்தங்களே, மீண்டுமாக இந்த வான்வழி வகுப்புகளுக்கு உங்களை வரவேற்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாட்களில் செர்மன் ஆன் தி மவுண்ட், மலை பிரசங்கங்கள் என்ற தலைப்பில் இந்த நற்செய்தியை நம்ம கேட்டு வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு 7வது பாக்கியவான், 7th beatitude, இதை மத்தேயு 5ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே நீங்கள் படிக்கலாம். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். Blessed are the peacemaker, for they shall be called sons of God. நம்முடைய வாழ்க்கையில் பல உதிரி பாகங்கள் துண்டு துண்டாக இருக்குது. கை, கால், காது, கண், மூக்கு எல்லாம் தனித்தனியாக இருக்குது. எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மனிதனாக பார்க்குறோம். ஒரு மனிதனாக பார்க்கும்போது அது நம்முடைய மனம், அதாவது நம்முடைய ஆத்மாவை பற்றியதாக இருக்கிறது. சமாதானம் என்பது எந்த ஒரு கடையிலும் விற்கலை. சமாதானம் என்பது எந்த மெடிக்கல் ஷாப்லேயும் நீங்கள் கிடைக்காது. சமாதானம் என்பது எந்த மருத்துவமனையிலும் நமக்கு ஆப்ரேஷன் மூலமாக செய்ய முடியாது. சமாதானம் என்பது ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு வாயினால் தான் சொல்ல முடியும், காதினால் தான் நம்ம கேட்க முடியும், மனதால் தான் நம்ம அனுபவிக்க முடியும். அப்படியால் சமாதானம் என்பது என்ன? சமாதானம் எதை சார்ந்தது? முதலாவது, சமாதானத்துக்குள்ள பொய் இல்லை. இரண்டாவது, சமாதானம் என்பது ஒரு செயல். 3, சமாதானம் என்பது ஒரு மனம் திரும்புதலை காட்டுகிறது. 4, சமாதானம் என்பது அனுபவிப்பதை காண்பிக்கிறது. அப்போ பொய் இல்லாத ஒரு செயலாக, வழங்கக்கூடியதாக, அனுபவிக்கக்கூடியதாக சமாதானம் இருக்கிறது. ஒரு மூட்டை நிறைய அரிசி, ஒரு பை நிறைய காய்கறி, ஒரு பெட்டி நிறைய பணம், ஒரு பஸ் நிறைய ஜனங்கள், இந்த மாதிரி சொல்லும்போது நமக்கு அர்த்தம் புரியுது. ஆனால் சமாதானம் என்பது நம்முடைய இருதயத்தில், நம்முடைய சாப்பாட்டில் வைக்கும் ஒரு துளி உப்பை போன்றதா, ஒரு துளி ஊறுகாயை போன்றதா? சமாதானத்தினுடைய அளவு எவ்வளோ பெரியது! நம்முடைய இருதயத்தில் அது ஒரு ஓரத்தில் வைக்கப்பட்ட ஒரு சம்பவமா? இன்று நாம் வாழ்கிற உலகம், வாழ்கிற மனிதர்கள் சமாதானமற்றவர்களாக இருக்கிறார்கள். எல்லா நாட்டிலும் ஜனங்கள் சமாதானம் இல்லாமல் இருக்காங்க. எல்லா நாட்டின் எல்லைகளும் சமாதானம் இல்லாமல் இருக்கிறது. ஒவ்வொரு தனி குடும்பத்திலும் சமாதானம் இல்லை. பெற்றோர்கள் பிள்ளைகள் மத்தியிலே சமாதானம் இல்லை. கணவன் மனைவியின் மத்தியிலே சமாதானம் இல்லை. சமாதானத்துக்காக உழைக்கிறோம், தேடுகிறோம், முயற்சி எடுக்கிறோம். ஆனால் அது நமக்கு கிடைப்பதில்லை. சகோதரர்களே, ஒரு ஆள் தன் மனைவியை வீட்டிலே அடித்தார். பிறகு தெருவில் இழுத்து கொண்டு வந்து முடியை பிடித்து உலுக்கி உதைத்தார். அப்பொழுது எதிர் வீட்டுக்காரர் வெளியே ஓடி வந்து, ஏன் இப்படி அடிக்கிற, ஏன் இப்படி கேவலப்படுத்துகிற அப்படின்னு கேட்டார். அடிக்கிற ஆள் அந்த ஆளை பார்த்து சொன்னார், முதல்ல உன் வீட்டில் நீ போய் திருந்து, உனக்கு சமாதானம் இருக்கிறதா எனக்கு வந்து புத்தி சொல்கிறதுக்கு? நீ தானே நாளெல்லாம் உன் பொண்டாட்டி அடிக்கிற, இன்றைக்கி தானே நான் அடிக்கிறத நீ பார்த்த. ஆகவே
உனக்கே சமாதானம் இல்லாத இருக்கும்போது எனக்கு நீ சமாதானம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டான். இந்த அனுபவம், இந்த சூழலை நீங்களும் பார்த்துருப்பீங்க, அனுபவிச்சிருப்பீங்க. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, சமாதானம் இல்லாத ஆள் இன்னொரு ஆளுக்கு போய் சமாதானம் கொடுக்க முடியாது. நான் சொன்னது விளங்குச்சா? மேன் வித்தவுட் பீஸ் cannot give peace to someone. அப்படியானால் சமாதானம் என்பது நம்முடைய இருதயங்களில் வாழும்படியாக, ஆளும்படியாக தேவனால் நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. A true peace given by God so that it may rule in our heart. பிலிப்பியர் 4வது அதிகாரம் 7வது வசனம். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்து கொள்ளும். இந்த இடத்துல சமாதானத்தை தேவ சமாதானம் என்று சொல்கிறார். காட்ஸ் பீஸ், தேவ சமாதானம். சகோதரர்களே, இந்த உலகத்தில் கோபமாய் இருக்கிற ஒரு மனிதன் சமாதானத்தின் எதிரியாக இருக்கிறான். Man with anger is opponent to the peace. கோபம் சமாதானத்தின் எதிரியாக இருக்கிறது. தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் ஆள கடவது. பரிசுத்த ஆவியானவர் ஒரு கிறிஸ்தவனுடைய அடையாளம். The mark of a Christian. He has been led by the peace. சமாதானத்தினால் நடத்தப்படுகிறான். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆள கடவுது என்று சொல்கிறார். நீங்கள் இந்த உலகத்துக்குரிய மக்களாக நீங்கள் வாழும்போது, விக்கிரக வழிபாடு செய்வர்களாக இருக்கும்போது, அஞ்ஞானிகளாக இருக்கும்போது, தேவனற்றவர்களாக இருக்கும்போது உங்கள் இருதயத்திலே சமாதானத்தின் அருமை பெருமையை உணர முடியாது. பொதுவாக குடும்பங்களில் சண்டை சச்சரவுகளுக்கு எதிராக சமாதானம் செய்து கொள்வார்கள். அது ஒரு தற்காலிகமான ஏற்பாடு. நாடுகள் தங்களுடைய எல்லைகளில் தற்காலிகமாக சச்சரவை நீக்குவார்கள். அது ஒரு தற்காலிகமான சமாதானம். இந்த உலகம் 2வது உலகப் போருக்கு பிறகு உலக ஐக்கிய நாடுகள் என்ற ஒரு சபையை உருவாக்கினது. உலகத்தில் போர் தேவையில்லை, மக்கள் சுபீட்சமாக இருக்க வேண்டும், எல்லைகளில் யாரும் போரிடக்கூடாது என்றெல்லாம் செய்தார்கள். ஆனால் இன்றைய தேதிக்கு அந்த யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷன் அமைக்கப்பட்ட பிறகு ஆயிரக்கணக்கான போர்கள் இன்றைக்கு உலகத்தில் நடந்து கொண்டே இருக்கிறது. இன்னைய தேதி வரைக்கும் போர்கள் பூமியில் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. அதனால் மனிதர்கள் சமாதானமற்றவர்களாய்த்தான் எப்போதும் இருக்கிறார்கள். குறிப்பாக சமாதானம் இல்லாமல் போவதற்கு முதல் காரணம் பாவம். Sin is the root cause against peace. The more you commit sin, you lose more the peace. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 57வது அதிகாரம் பக்கம் 864 பழைய ஏற்பாடு 21வது வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள். துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை என்று என் தேவன் சொல்லுகிறார். There is no peace for the wicked, says the Lord. இந்த இடத்துல சமாதானத்தை ஒரு துன்மார்க்கன் பணம் கொடுத்து வாங்க முடியாது, ஜெயிக்கிறதுனால் பெற்றுக்கொள்ள முடியாது, மற்றவர்களை அழிக்கிறதுனால பெற்றுக்கொள்ள முடியாது. எனக்கு எதிரியே இல்லைன்னு சொல்றதுனால ஒரு ஆளுக்கு சமாதானம் கிடைச்சிடாது. எனக்கு தோல்வியே இல்லை அப்படின்னு சொல்றதுனால அவனுக்கு சமாதானம் கிடைச்சிடாது. உன் பாவம் உன்னை விட்டு நீங்கினால் மட்டுமே, உன் இருதயத்தில் பாவம் மன்னிப்பு உண்டால் மட்டுமே மெய்யான சமாதானத்தை நீங்கள் அனுபவிக்க முடியும். ஏசாயா 57ஆம் அதிகாரம் 19வது வசனம். தூரமாய் இருக்கிறவர்களுக்கும் சமீபமாய் இருக்கிறவர்களுக்கும் சமாதானம் என்று கூறும் உதடுகளின் பலனை சிருஷ்டிக்கிறேன்.
அவர்களை குணமாக்குவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். தேவன் பராபரனாகிய கடவுள் எல்லா மனிதருக்காகவும், கிட்டே இருக்கிறவர்களுக்காகவும், தூரே இருக்கிறவர்களுக்காகவும், மனம் திரும்பியவர்களுக்காகவும், மனம் திரும்புகிறவர்களுக்காகவும், எல்லா விதமான மொழி பேசுகிறவர்களுக்காகவும், எல்லா விதமான நிறத்தாருக்காகவும், எல்லா அடிமைகளுக்கும், எல்லா சுயாதீனருக்கும், எல்லா எஜமான்களுக்கும், முதலாளிகளுக்கும் தேவன் சமாதானத்தை கொடுக்க விரும்புகிறார். கணவன் மனைவியாகிய உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க விரும்புகிறார். உங்கள் சமாதானம் உங்கள் உதட்டிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். சமாதானத்தினுடைய உதட்டை நான் உங்களுக்கு சிருஷ்டிக்கிறேன் என்று சொல்கிறார். ஐ வில் கிரியேட் த லிப்ஸ் ஆஃப் பீஸ் என்று சொல்கிறார். மாமியார் மருமகள், மருமகன் மாமனார், பெற்றோர் பிள்ளைகள் வாயினால் குற்றம் சுமக்கும் போது, கெட்ட வார்த்தைகளை பேசும்போது, அநியாயங்களை கூறும்போது, அவதூறுகளை பரப்பும் போது அது உங்கள் உதட்டினால் நிகழ்கிறது. ஆகவே உங்கள் இருதயத்துக்கு சமாதானம் தேவை என்றால் உங்கள் வாயிலிருந்து அது சரிப்படுத்தப்பட வேண்டும். உங்கள் வாயினாலே சமாதானம் வேண்டும் என்று நீங்கள் அறிக்கையிட வேண்டும். ஆக சமாதானம் உள்ளே வருவதும் வருவதற்கான முயற்சிகளை எடுப்பதும் உங்கள் வாயிலே தொடங்குகிறது. அது உங்கள் மனம் திரும்புதலில் முடிகிறது. சமாதானம் இல்லாமல் வருடங்கள் உருண்டோடினது. சமாதானம் இல்லாத புதிய மணமகள் தூக்கிட்டு சாகிறாள். சமாதானம் இல்லாத பிள்ளைகள் வீட்டை விட்டு ஓடுகிறார்கள். சமாதானம் இல்லாத கணவன் மனைவியோடு பேசுவதில்லை. இன்றைக்கு உங்கள் இருதயங்களில் தேவ சமாதானம் உங்கள் சிந்தைகளை ஆள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். என் அன்பு சகோதரர்களே, இன்னைக்கு நமக்கு ஒரு பொருள் வேணும்னா சீனாவுக்கு கூட போய் வாங்கலாம், அமெரிக்காவுக்கு போய் வாங்கலாம், ரஷ்யாவுக்கு கூட போய் வாங்கலாம். ஏதோ ஒரு பொருளை வாங்குவதற்கு மக்கள் கடல் கடந்து பணம் செலவு பண்ணி வாங்குறாங்க. ஆனால் சமாதானத்தை வாங்குவதற்கு ஒரு கிரிப்டோ கரன்சி, ஒரு டாலர், ஒரு ருப்பி கிடையாதுங்க. தங்க வெள்ளியினால சமாதானத்தை வாங்க முடியாது. சமாதானத்தை பெறுவதற்கு ஒரு வழி இருக்கிறது. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளானால் உங்களுக்கு அந்த சமாதானம் கிடைக்கும். Blessed are the peacemaker, for they shall be called sons of God. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய குமாரராக, பிள்ளைகளாக இருக்கிறார்கள். அப்படியானால் சமாதானத்தை பெறுகிறவர்கள் தேவனை தெரிந்து கொள்ள வேண்டும், தேவனுடைய பிள்ளைகளாக மாற வேண்டும். அதுதான் கிறிஸ்தவ மார்க்கம். This is what Christianity. Without Christianity, you never enjoy, never receive the true peace of God from heaven. வானத்திலிருந்து உங்களுக்கு உண்டாகும் தேவ சமாதானத்தை நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக மட்டுமே அனுபவிக்க முடியும். நீங்கள் ஏன் கிறிஸ்தவர்களாக மாறினீர்கள்? ஒருவர் சொன்னார், தேவன் எனக்கு சமாதானத்தை தந்தார். I received the greatest peace, unspeakable peace. சொல்ல முடியாத, வாயினால் விவரிக்க முடியாத சமாதானத்தை நான் பெற்றுக்கொண்டேன் என்று சொன்னார். என் அன்பு சகோதரர்களே, ஒரு ஆலமரத்தை மாதிரி, ஒரு பனைமரத்தை மாதிரி, அது முளைந்திருக்கிற இடம், அதன் வேர்கள் அங்கே போய் நாம் நின்றால் நிழலும் கிடைக்கும், அந்த மரத்தின் கனியும் கிடைக்கும், ஒரு பெரிய ஆறுதல் அங்கே உண்டாகும். அது மாதிரி தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தில் ஆளப்பட வேண்டுமானால் சிலுவை, இயேசுனுடைய மரணம் உங்கள் இருதயத்துக்குள் வர வேண்டும். கிறிஸ்துவனுடைய மரணத்தினாலே தேவன் சமாதானத்தை எல்லாருக்கும் வழங்குகிறார். சகோதரர்களே, எபேசியர் 2:14 முதல், எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இருதரத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து சட்ட திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருதரத்தாரையும் தமக்குள்ளாக, கவனிங்கள், ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து
இப்படி சமாதானம் பண்ணி சமாதானத்தை கிறிஸ்து எப்படி கொடுக்கிறார் என்ற ஒரு தகவலை நாம் இங்கே பார்க்கிறோம். தேவனும் மனிதனும் பிரிந்து இருக்கிறார்கள். இவர்களை ஒன்றாக்குவது இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவை, அவர் சிந்திய இரத்தம். நீங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசம் வைக்கும்போது நீங்கள் ஒரு பகையாளியைப் போல தேவனுக்கு முன்பாக இருக்க மாட்டீர்கள். நீங்கள் ஒன்றாக சேர்ந்து விடுவீர்கள். You and God become one because Christ died for you and shed his blood. அவரே நம்முடைய சமாதானக்காரனாகி இருதரத்தாராக இருந்த உங்களையும் தேவனையும் ஒன்றாக இணைக்கிறார். என் அன்பு சகோதரர்களே, கொலோசியர் 1 அதிகாரம் 20வது வசனம், கொலோசியர் 1:20. அவர் சிலுவையில சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகளையும் பரலோகத்தில் உள்ளவைகளையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ள அவருக்கு பிரியமாயிற்று. இந்த ஒப்புரவாக்குதல் ஆங்கிலத்தில் ரிகன்சைல் என்று சொல்கிறார்கள். பிரிந்து போனவர்கள் சண்டையினால, அவமானத்தினால, குற்றத்தினால, கொலையினால ரெண்டு பேரும் ரெண்டு பக்கமாக போயிட்டாங்க. இப்போ ரெண்டு பேரும் சமாதானத்தை பெறுவதாக இருந்தால் ஒப்புரவாக வேண்டும். உங்களுக்கு சொன்னது விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது கணவன் ஒரு வீட்டில், மனைவி ஒரு வீட்டில், பிள்ளைகள் ஒரு வீட்டில் நாங்கள் சமாதானத்தோடு தான் இருக்கிறோன்னு சொல்ல முடியாது. நீங்கள் ஒரு வீட்டுக்குள்ளே வரணும், ஒப்புரவாகணும், ஒருவரோடு ஒருவர் பேசணும், அறிக்கையிடணும், கண்களால் கண்களை காணணும், உடலோடு உடலை நாம் அணைத்து கொள்ளணும். ஒப்புரவாகுதல் என்பது இரண்டு பேருக்கு இடையில நிகழ்வது. தேவனுக்கும் மனுஷனுக்கு இடையில ஒப்புரவாகணும். ஆதாம் ஏவாள் பாவம் செய்த போது தேவனை விட்டு ஆதாம் பிரிந்தான். அவர்கள் ஒப்புரவாக வேண்டும். அவர்களை ஒப்புரவுப்படுத்துவதற்காகத்தான் இயேசு சிலுவையில் இரத்தத்தை சிந்தினார். The cost of the shed blood of Christ, it is peace. இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் நம்முடைய சமாதானத்தின் விலையாக இருக்கிறது. இரண்டு பேருக்கும் சமமாக அவர் ஒப்புரவாகுதலை நமக்கு உண்டாக்குகிறார். Christ reconciles us. அதனால் தான் நாம் அந்த சிலுவையை திரும்புகிறோம். 1 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 15வது வசனம். ஆகிலும் அவிசுவாசி பிரிந்து போனால் பிரிந்து போகட்டும். இப்படிப்பட்ட விஷயத்தில் சகோதரனாவது சகோதரியாவது அடிமைப்பட்டவர்களாக இல்லாமல் சமாதானமாக இருக்கும்படிக்கே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். சில பேருக்கு சமாதானத்தை கொடுக்க அழைச்சா வரமாட்டான். என்கிட்ட பேசாதீங்க, போதும், இனி சாவிலும் முகத்தை பார்க்க மாட்டேன் என்று ஒருவன் பிரிந்து போகிறான். நீங்கள் கூப்பிட்டு சமாதானத்தை கொடுத்தா கூட அவன் வாங்க தயாராக இல்லை. என்ன செய்வது? விட்டு விடுங்கள். பிரிந்து போகிறவனை விட்டு விடுங்கள். சமாதானத்தை தேடுகிறவர்களை சமாதானம் கொடுங்கள். தேவன் நம்ம அழைக்கும் போது ஒவ்வொரு கிறிஸ்தவருக்கும் சமாதானத்தை வழங்கும்படியாக கொடுக்கும்படியான ஒரு திட்டம், ஒரு தீர்மானத்தோடு தான் தேவன் நம்ம அழைச்சிருக்கிறார். Every Christian being called to give peace to the unpeaceable world, to every neighbor. உன்னுடைய சமுதாயத்தில் வாழ்கிற ஒவ்வொருவருக்கும் சமாதானத்தை கொடுக்கும்படி தான் தேவன் உங்களை வைத்திருக்கிறார். ரோமருக்கு எழுதிய நிருபம் 12வது அதிகாரம் 16வது வசனம். இந்த சமாதானத்தை செய்கிறவர்களும் சமாதானத்தை பெறுகிறவர்களும் எப்படி இருக்கணும்? அவங்களுடைய குணம் எப்படி இருக்கணும்? அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கணும்? அவங்களுடைய பேச்சு எப்படி இருக்கணும்? மேட்டில் ஒரு ஆள் நின்றுக்கிட்டு கீழே இருக்கிற ஒரு மனிதனுக்கு சமாதானத்தை கொடுக்க முடியாது. அவன் இருக்கிற இடத்துக்கு நீ இறங்கி வரணும். அப்போ தான் சமாதானத்தை கொடுக்க முடியும். Peace can be rendered equally on the same level of your life. அடித்து துன்புறுத்தி கொலை செய்கிற மனிதன் உங்களுக்கு சமாதானம் கொடுக்குன்னு சொல்லிட்டு போயிட முடியாது. நீ இறங்கி வரணும்.
அதனால்தான் தேவன் சமாதானத்தை நமக்கு கொடுப்பதற்கு வானத்திலிருந்து பேசிக்கொண்டிருக்காம பூமியிலே தமது குமாரனை அனுப்பினார். தேவன் தமது குமாரன் மூலமாக நம்முடைய தரையிலே இறங்கி நம்மோடு வாழ்ந்து அவர் சமாதானத்தை கொடுக்கிறவராக வந்தார். Peace has to be given on an equal place. ஒரு சரியான இடத்துல நம்ம கொடுக்கணும். இந்த இடத்துல சரியான இடம் எதுனா, நீ ஒரு மேட்டிமையான ஆளா, பொறாமை உள்ள ஆளா, வெறி கொண்ட ஆளா, கோபம் கொண்ட ஆளா இருந்துக்கிட்டு வாயில மட்டும் சமாதானம் சமாதானம் என்று சொன்னால் போதாது. அது மெய்யான சமாதானம் கிடையாது. ரோமருக்கு எழுதிய நிருபம் 12வது அதிகாரம் 16வது வசனம், ஒருவரோடொருவர் ஏக சிந்தை உள்ளவராயிருங்கள், மேட்டிமையானவைகளை சிந்திக்காமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள், உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள், ஒருவனுக்கு தீமை தீமைக்கு செய்யாதிருங்கள், எல்லா மனுஷருக்கு முன்பாகவும் யோகியமானவைகளை செய்ய நாடுங்கள், கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாக இருங்கள். சமாதானத்துக்கான ஒரு ப்ராசஸ், சமாதானத்துக்கான ஒரு நடவடிக்கையை நம்ம இங்கே பார்க்கிறோம். சமாதானத்தை கொடுக்கிற ஆள் தன்னுடைய சிந்தை சீராக இருக்க வேண்டும், மேட்டுமை இல்லாதவனாய் இருக்க வேண்டும், இணங்குகிறவனாய் இருக்க வேண்டும், தன்னையே புத்திமான் என்று எண்ணாதவனாய் இருக்க வேண்டும், தீமை செய்யாதவனாய் இருக்க வேண்டும், யோகிதமான காரியங்களை எல்லாருக்கும் முன்பாக செய்கிறவனாய் இருக்க வேண்டும், சமாதானத்துக்காக பாடுபடுகிறவனாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு கேரக்டரில் இருந்தால் தான் சமாதானத்தை நம்மால் கொடுக்க முடியும். ஒரு ஆள் சமாதானம் கொடுக்கும்படி ஒரு வீட்டுக்கு போனார். கதவு தட்டினார், கதவு திறக்கலை. உடனே அந்த கதவை பார்த்து உனக்கு சமாதானம் சொல்லிட்டு போயிட்டார். அது சமாதானமா? சரி, கதவை திறந்தாங்க, நின்று பார்த்தாரு, உங்களுக்கு சமாதானம் சொல்லிட்டு போயிட்டார். அது சமாதானமா? நீ இந்த வீட்டுக்குள்ளவே அவர் கால் வைக்கல, வெளியே நின்னே சொல்லிட்டு போயிட்டார். சகோதரிலே, சமாதானத்தை இப்படி வழங்க முடியாது. காலையில் பேப்பர் போடுறவங்க ரோட்டில் இருந்து பேப்பரை உள்ளே வீசுவாங்க, அதான் அவ்வளோதான் அவங்களுடைய வேலை. சமாதானத்தை அந்த மாதிரி யூ cannot த்ரோ a டெய்லி பேப்பர் டு someone ஹவுஸ். ஒருவருடைய வீட்டில் வீசி எறிகிற ஒவ்வொரு நாள் பத்திரிகை போல சமாதானத்தை வீசி எறிய முடியாது. என் அன்பு சகோதரர்களே, சமாதானம் தேடி சென்று கண்களால் ஒருவரை ஒருவர் கண்டு 2 கரங்களை விரித்து மார்போடு அணைத்து குற்றங்களை அறிக்கையிட்டு பாவங்களை அறிக்கையிட்டு மனம் திரும்பியதை சொல்லி அன்பு கூர்ந்து கண்ணீரோடு நாம் சமாதானத்தை விதைக்க வேண்டும். With tears you have to sow the seed of peace. யோவான் எழுதிய சுவிசேஷம் 14வது அதிகாரம், புதிய ஏற்பாட்டில் 150வது பக்கம் 27வது வசனம். கையில் ஒரு பேனா இருக்குமானால் சுழியிடுங்கள். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். கவனிங்க, உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு சற்று முன்பு சொன்ன வார்த்தை இது. இந்த இடத்துல சமாதானத்தை 2ஆக பார்க்கிறோம். உலகம் கொடுக்கிற சமாதானம், தேவன் கொடுக்கிற சமாதானம். உலகம் கொடுக்கிற சமாதானம் அது அழியக்கூடியதாகவும் தற்காலிகமானதாகவும் ஏமாற்றக்கூடியதாகவும் துன்பம் உள்ளதாகவும் இருக்கிறது. தேவன் கொடுக்கிற சமாதானம் நித்தியமானதாகவும் வாழ்வு நிறைந்ததாகவும் உணர்வு உள்ளதாகவும் பரிசுத்தாவின் ஆசீர்வாதமாக இருக்கிறது. கிறிஸ்து தாமே சமாதானத்தை குறித்து பேசும்போது உலகம் கொடுக்கிற சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கவில்லை, என் சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்றார். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் படிக்கிறோம், அவர் சமாதான பிரபு. He is the Prince of Peace. சமாதான பிரபு சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்கிறார். யோவான் எழுதிய சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம்
12வது வசனத்தில் இப்படி படிக்கிறோம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். சரி, அதற்கு பதில் என்ன? விளைவு என்ன? அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். Blessed are the peacemakers, for they shall be called children of God. That's the result. சமாதானத்தை பண்ணுகிற மனிதனுக்கு இன்னொரு உரிமையை தேவன் வழங்குகிறார். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கலாம். தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும் உரிமையை தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ரோமருக்கு எழுதிய நிருபம் 8வது அதிகாரம் 15வது வசனம். அந்தபடி திரும்பவும் பயப்படுவதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவீகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே சாட்சியாக இருக்கிறார். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரமாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துக்கு உடன் சுதந்திரமாமே. கிறிஸ்துவுடனே நாம் மகிமைப்படும்படிக்கு அவரோடு கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். சமாதானத்தை ஒரு திட்டம், ஒரு தெளிவோடு தேவன் பேசுகிறார். பீஸ் பீயிங் ஸ்போக்கன் பை எ பிளான் அண்ட் ப்ரொசீஜர். பரிசுத்த ஆவியை பெறுகிறோம். சமாதானம் உள்ள மக்களுக்கு பரிசுத்த ஆவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த தேவ சமாதானம் தேவ பிள்ளைகளாக நம்மை மாற்றுகிறது. தேவ பிள்ளைகளாக நாம் மாறும்போது நாம் தேவனுடைய வீட்டாராக மாறுகிறோம். அப்படியானால் இயேசு கிறிஸ்து தேவனுடைய வீட்டிலே அனுபவிக்கிற சகல ஆசீர்வாதங்களையும் தேவன் நமக்கும் தருகிறார். ஒரு வீட்டில் 2 பிள்ளைங்க இருந்தாங்க. 3வது பிள்ளையை தத்து எடுத்தாங்க. மொத்தம் 3 பிள்ளைகள். இப்போ அப்பா அம்மா 2 பேரும் இறந்து போனாங்க. ஏகப்பட்ட சொத்து. இந்த சொத்துல 2 பசங்க மட்டும் அனுபவிக்க மாட்டாங்க. 3வது வந்த தத்தெடுத்த பிள்ளைக்கும் அது கிடைக்கும். ஏன்னா அது பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. அதுபோல இயேசு கிறிஸ்துவுக்கு கிடைக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் விசுவாசத்தின் மூலமாய் தேவனிடத்தில் சேர்ந்து சமாதானம் பெற்றவர்களுக்கு தேவன் வழங்குகிறார் என்று நாம் பார்க்கிறோம். என் அன்பு சகோதரர்களே, இந்த காலையில் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளித்தேனிலும் மதுரமாயிருக்கும் தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் வடியும்படியாக, இறங்கும்படியாக, உணரும்படியாக தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள். இதன் தொடரை நாளை நாம் கேட்கலாம். பிரார்த்தனை செய்வோம். அன்பான தகப்பனே, உருக்கமான உமது ஆறுதல் தேவ சமாதானத்தின் மகிமைக்காக உம்மை துதிக்கிற தேவரீர், உமக்கு முன்பாக நாங்கள் பாவம் செய்தோம் என்றும் கிறிஸ்துவனுடைய சிலுவையில் சிந்தப்பட்ட இரத்தம் எங்கள் சமாதானத்தின் விலை என்றும் அறிக்கை எடுக்கிறோம். கேட்ட மக்களை மனம் திரும்ப செய்தருளும். அருள்நாதர் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6,82,000. தொலைபேசி எண் 044255000882. செல்போன் 9385500882. கர்த்தாவே, தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்?